ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு க்யூட்டான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தோட மெட்டீரியல் லிங்க்கும் அதில் தான் தருவேன். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிக்சர் வந்து எடிட் பண்ணணுமோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஃபோட்டோ வந்து கட் அவுட் கொடுத்துக்கோங்க. இப்போ சிங்கிள் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஹைலைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த விக்னைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு இப்போ மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து வீடியோவை வந்து ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்துடுங்க. இப்போ வீடியோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சரை வந்து அகெயின் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து டியூரேஷன் போய்க்கோங்க. டியூரேஷன் போயிட்டு பென்சில் ஐக்கான் டச் பண்ணி 15 செகண்ட் கொடுத்து ஓகே கொடுத்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இப்போ வந்து பேக்ரவுண்ட் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் போயிட்டு செகண்ட் கொடுத்து அந்த ஃபோட்டோ வந்து கீழே இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அகெயின் இப்போ வந்து ஃபில்டர் வந்து போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஹைலைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து விக்னைட்டும் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளண்ட் போய்க்கோங்க. பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்கு வந்து போய்க்கோங்க. ஸ்டிக்கர் போய்க்கோங்க. ஸ்டிக்கர் போயிட்டு இமேஜஸ்ன்னு இருக்குல்ல அதுக்கு போய்க்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி இப்போ நம்ம எடிட் பண்ணோம்ல, ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணி இப்போ இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜும் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ அதே மாதிரி போய் நான் இன்னொரு இமேஜ் தரேன். ஸோ அந்த இமேஜும் வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் வந்து டேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து சிங்கிள் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. இது வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் டேக் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. பிப் ஆப்ஷன் போயிட்டு அந்த பட்டர்ஃப்ளை இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே மேலே வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ பிளண்ட் போயிட்டு லைட்டன் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து கொடுத்துக்கோங்க லைட்டன். அது கொடுத்து அங்கே கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ வந்து ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. இப்போ வந்து பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. பிப் ஆப்ஷன் போயிட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பிளண்ட் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் கொடுத்து பேக் வந்துடுங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே செட் ஆகுற மாதிரி வந்து அந்த லிரிக்ஸை வந்து வச்சுக்கோங்க. வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்க லிரிக்ஸை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணி போகிறேன். ஸோ இந்த எஃபெக்ட் வீடியோவும் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு
ஸோ இந்த வாட்டர் மார்க் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய வீடியோ வேணும்னா நம்ம பேஜ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனா ஷோ ஆகும். இப்ப வந்து மேல வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் குடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.